ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சூப்பர் சிங்கராக அறிமுகமாகி அண்ட் இப்போ நிறைய திரைப்படங்களில் செம்ம வாய்ப்பு கிடைச்ச ஒருத்தவங்க தான் சிவாங்கி. அண்ட் இவங்க சிங்கர் மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளி ஷோவில் கோமாளியாக அறிமுகமானி அந்த ஷோவிலையும் மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆனாங்க. இப்படி இவங்க லைஃப் செம்ம வெற்றிகரமாக போயிட்டுருக்க இந்த நேரத்தில் இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க. அண்ட் அந்த வீடியோவில் இவங்களோட சின்ன கிளிப்பை ரொம்ப ஆபாசமாக சித்தரித்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சியாக அமைஞ்சிருக்கு. என்னடா இது, ஒரு சோஷியல் மீடியாவில் சின்னதாக ஒரு வீடியோ கூட போட முடியல, அதில் எந்த மாதிரி கிளிப்பை எடுக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஒரு செலிபிரிட்டி அண்ட் சாதாரணமாக ஒரு மக்கள் கூட இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண முடியாதா, சாதாரணமாக ஒரு வீடியோ போட்டதுக்கே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனையில் வந்திருக்காங்க. அண்ட் இதுக்காக விஜய் டிவியில் இருக்க பிரபலங்கள் எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது எல்லாருக்குமே வரக்கூடியதான், ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. அண்ட் எல்லா செலிபிரிட்டிஸுக்கும் இந்த மாதிரி நடக்கும் தான், நாம் எல்லா நேரமும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது, எல்லாருமே இந்த மாதிரி பண்ணுவாங்க, நீ எதுவும் கண்டுக்காத அப்படின்னு சொல்லி சிவாங்கியை ஆதரவு கொடுத்துறாங்க. அண்ட் சிவாங்கி ஆல்சோ இனிமே எல்லாம் இப்படி தான், ஸோ இவங்க கூட இருந்து தான் நம்ம பழகிக்கணும், ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக இருந்து வீடியோ பண்ண முடியாது, பார்க்குற பார்வையில் தான் தப்போ சரியோ இருக்குது, நீங்கள் தப்பான பார்வையில் பார்த்துட்டு என்ன தப்பு சொன்னால் எப்படி, நான் எப்பயுமே மாடர்ன் உடையில இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் இவங்க ஒரு ஷாக்கிங்கான நியூஸையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் அப்படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு பாடகி வாய்ப்பு மட்டும் இல்லாமல் படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சப்ப கூட அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்தது. என்னடா இது, நான் நடிக்கிறதுக்கு கூட இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டா, நான் ஒரு சாதாரணமாக மாடர்ன் உடை அணிஞ்சாலே இன்னும் நீங்கள் மாடலில் வரீங்க, உங்களுக்கு இப்படி தெரியுது அப்படி தெரியுதுன்னு ஒரு சொல்கிறாங்க, நான் என்ன ட்ரெஸ் அணியணும் நான் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் எப்படி அதை சொல்லலாம், சோஷியல் மீடியாவில் ஒரு சின்னதாக கூட ஆக்டிவாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனை பேசினாங்க. இவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு மனஸ்தாபம் ஏற்படுத்திருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிவாங்கி சொன்னதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.